30 முக்கோடி தேவர்களும் வியந்து பார்த்த கல்யாணம். பாண்டிய நாட்டு இளவரசி சிவபெருமானை கரம் பிடித்த வைபவம். அன்னை மீனாட்சியின் வீரமும் அன்பும் கலந்த அந்த அற்புத திருக்கல்யாண கதையை பற்றி பார்க்கலாம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் பாகம் 1. பாண்டிய நாட்டை மலையத்வஜ பாண்டியன் சிறப்புற ஆட்சி செய்து வந்தார். அவர் சூரசேனன் எனும் சோழ அரசரின் மகளான காஞ்சனமாலையை திருமணம் செய்தார். ஆனால் இத்தம்பதியருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பேறு வாய்க்கவில்லை. இதனால் மலையத்வஜன் அஸ்வமேத யாகம் செய்ய தொடங்கினார். 99 யாகங்கள் முடித்த நிலையில் இந்திரன் இப்பாண்டியன் 100 யாகங்களை முடிப்பானாகில் நொடி பொழுதில் இந்திர பதவி அவனுக்கு போய்விடும் என்று எண்ணி மலையத்வஜ பாண்டியன் முன் தோன்றினார். பாண்டியனே, நீ நற்புத்திர பேச்சினை விரும்பினாய். ஆதலால் உலக இன்பத்தை அளிக்கக்கூடியதும் நற்புத்திர பேச்சினை வழங்கக்கூடிய புத்திர காமேஷ்டி யாகம் செய் என்று கூறி தன் உலகத்தை அடைந்தார். பாண்டியனும் இந்திரனின் வழிகாட்டுதலின்படி புத்திர காமேஷ்டி யாகத்தை தொடங்கினார். யாகத்தின் பலனாக தலையின் இடது புறத்தில் கொண்டையுடன் காலில் சலங்கை அணிந்து முகம் நிறைய புன்னகையை சிந்தியவாறு 3 வயதினை ஒத்த சிறுமியாக உலக நாயகியான உமையம்மை 3 தனங்களுடன் தோன்றினார். அக்குழந்தையின் கண்கள் மீன்களைப் போன்று நீண்டு அழகாக இருந்தன. ஆகையால் அங்கேற்கண்ணி என்ற பெயரில் அழைக்கப்பட்டார். அவர் தன் சின்னஞ்சிறு கால்களால் நடை நடந்து காஞ்சனமாலையின் மடியில் போய் அமர்ந்தார். தன்னுடைய சின்னஞ்சிறு செவ் இதழ்களால் காஞ்சனமாலையை அம்மா என்று மழலை மொழியால் அழைத்தார். அதனை கண்டதும் காஞ்சனமாலை குழந்தை வடிவில் இருந்த உலக அன்னையை வாரி எடுத்து அனைத்து முத்தமிட்டு மகிழ்ந்தார். குழந்தையை கண்ட மலையத்வஜ பாண்டியன் மனதில் மகிழ்ச்சி கொண்டார். இருப்பினும் கவலை ஒன்று அவரை வாட்டியது. புத்திர பேச்சினை விரும்பி புத்திர காமேஷ்டி செய்த தனக்கு தான் விரும்பியபடி ஆண் குழந்தை தோன்றாமல் 3 தனங்களுடன் கூடிய பெண் குழந்தை தோன்றியதுதான் அவருடைய கவலை ஆகும். மலையத்வஜ பாண்டியன் தன் மனைவி மற்றும் குழந்தையுடன் சோமசுந்தர கடவுளை வழிபட்டார். தன்னுடைய மனக்குறையை இறைவனிடம் விண்ணப்பித்தார். இறைவனும் அப்பாண்டியனுக்கு மட்டும் கேட்குமாறு திருவாக்கு ஒன்றினை கூறினார். பாண்டியனே, கலங்காதே. உன்னுடைய அன்பு புதல்விக்கு தடாதகை என பெயரிட்டு எல்லா கலைகளையும் கற்பித்து அவளுக்கு ராணியாக முடிசூட்டு. அவளுக்கு ஏற்ற கணவனை அவள் காணும்போது அவளுடைய ஒரு தனம் தானே மறைந்துவிடும். எனவே மன வருத்தம் கொள்ள வேண்டாம் என்று சொக்கநாதர் கூறினார். இறைவனின் திருவாக்கினை கேட்ட மலையத்வஜ பாண்டியன் கவலை நீங்கி மனத்தெளிவு பெற்றார். மீனாட்சி அம்மையின் திரு அவதாரம் நிகழ்ந்துவிட்டது என்று அகத்தியர் மற்ற முனிவர்களுக்கு கூறினார். அம்முனிவர்கள் அகத்தியரிடம் மலையத்வஜ பாண்டியன் பல நாட்கள் வருந்தி தவம் இயற்றிய உலக அன்னையை தம் மகளாக பெற்றிருக்கிறார். தற்போது அன்னை பாண்டியனின் திருமகளாக இப்பூமியில் இறைவனை விட்டுவிட்டு தனியே தோன்ற காரணம் என்ன என்று கேட்டார்கள்.